137 அடி உயரத்துல பொருத்தப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட அதிசய கலசங்கள். 300 கோடி பொருட்செலவுல பிரம்மாண்டமா உருவெடுக்குது திருச்செந்தூர் முருகன் கோயில். 15 ஆண்டு காலமாகியும் கலசங்களுக்குள்ள அப்படியே இருந்த அதிசய பொருட்கள் புத்தம் புது பொலிவோட காட்சியளிக்குது திருச்செந்தூர் ராஜகோபுரம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகன் கோயில்கள்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலா விளங்கிட்டு வருது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு வந்துட்டு போறது வழக்கம். இந்த சூழல தான் இந்த கோயில புதுப்பிக்கும் பணிகள் கடந்த ஓராண்டாகவே நடந்துட்டு வருது. HCL நிறுவனம் 200 கோடி ரூபாய் நிதி வழங்கி இருந்திருக்காங்க. கோயில்ல ராஜகோபுரங்கள், புதிய விடுதிகள் கட்டுமானம், இப்படி பல திட்டப்பணிகள் இங்க நடைபெற்றுட்டு வருது. இந்த சூழலதான் 137 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட ராஜகோபுரத்துல இருக்கக்கூடிய 9 கலசங்களையும் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்றிருந்திருக்கு. 9 கலசங்கள் கோயில் ராஜகோபுரத்திலிருந்து அகற்றப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் அவ்வளோ உயரத்துல இது பொருத்தப்பட்டிருக்கு. பழைய கலசங்களை எடுக்கும் பொழுது கலசங்களுக்குள்ள 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட நவதானியங்கள் அப்படியே இருக்கிறத பார்த்து அறநிலையத்துறை அதிகாரிகளே ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து நவதானியங்கள் புதுப்பிக்கப்பட்ட கலசங்கள்ல வைக்கப்பட்டு 9 கலசங்களும் ராஜகோபுரத்துல பொருத்தப்பட்டிருக்கு. கடந்த 2009ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடந்த நிலையில வர ஜூலை 7ஆம் தேதி அன்னைக்கு குடமுழுக்கு நடைபெற இருக்கிறதா கூறப்படுது. இந்த சூழல்ல பிரம்மாண்டமா விறுவிறுப்பா இந்த பணிகள் நடந்துட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.